பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி நாம் என்ன காரியத்தை பார்க்க போகிறோன்னா, தேவன் நம்மோடு கூட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேச போகிறாங்க. நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறித்து இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு கூட பேச போகிறாங்க. எடுத்து வாசிப்போம் ஒரு வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா. தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க, இடைவிடாமல் ஜெபிக்குமாறு தேவன் நம்ம என்ன பண்ணுறாங்க, நெருக்கி ஏவுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை வெளிப்படுத்த போகிறதுனால, அநேக திட்டங்களை வெளிப்படுத்த போகிறதுனால உங்களை என்னையும் பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதிகமாக நீங்கள் ஜெபிக்கும்படிக்காக இன்றைக்கி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வெளிப்படுத்தும்படிக்காக இன்றைக்கி நமக்கு ஏவுகிறார். அல்லேலூயா. நம் தேவ சமூகத்தில் அதிகமாய் காத்திருக்கும்படிக்காக தேவன் விரும்புகிறார். அவரும் நம்மோடு கூட சில காரியங்களை பேசும்படிக்காக இன்றைக்கி உங்களுக்கு நிறைய காரியங்களை வெளிப்படுத்தவே தேவன் அதிகமாக ஜெபிக்க ஏவுகிறார் என்பதை இந்த நாளில் ஆவியானவர் நமக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். கவனிங்க, பால்யாங்கிச்சோ என்ற ஒரு தேவ மனிதர் என்ன பண்ணாராம், அவர் தன்னுடைய ஊழியத்தில் அதிகமாக தேவனுடைய வல்லமை வெளிப்படும்படிக்காக அவர் யோசித்து கொண்டு இது எப்படி நடக்கும், எப்படி இந்த ஊழியத்தை அதிகமாக வல்லமையாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு இருக்கும்போது ஆவியானவர் அவரோடு கூட சொன்னாராம், நீ அதிகமாக என்னோடு கூட உறவு வைத்து கொள்ளும்போது தான் உன்னால் ஒரு வல்லமையான ஊழியத்தை செய்ய முடியும், உன்னால் ஒரு வெற்றியுள்ள ஒரு ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் பால்யாங்கிச்சோ கிட்ட சொன்னாங்களாம். பாருங்கள், அதே போல் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவரை இடைப்பட விடுகிறோமோ, எந்த அளவுக்கு நமக்குள்ளே அவர் செயல்பட விடுகிறோமோ அந்த அளவுக்கு என்ன ஆகுமா, நம்முடைய வாழ்க்கையும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி, நம்மளுடைய தனிப்பட்ட ஜீவியமும் அது ஒரு வல்லமையுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும், வல்லமையுள்ள ஊழியமாக மாறும், வல்லமையுள்ள ஒரு குடும்பம், ஒரு சமாதானமுள்ள ஒரு குடும்பமாக மாறும் என்று சொல்லி இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. தேவ பிள்ளைகளே, நாம் பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நம்மளால் இந்த உலகத்தில் எதையுமே செய்ய முடியாது. நார்மலாக நம்முடைய நாட்களை கூட இந்த உலகத்தில் கழிக்க முடியாதுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் பிசாசானவன் யாரை விழுங்கலாமோ என்று கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி 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 தெரிந்து கொண்டே இருக்கிறான். அப்போ கவனிங்க, பிசாசனுடைய எல்லா வலைகளுக்கும் கண்ணிகளுக்கும் நம்ம விலக்கி கொள்ளணும், பாதுகாத்து கொள்ளணும், நம்ம குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளணும், குடும்பத்தில் சமாதான சீர்குலைவுகள் வராமல் நம்ம பார்த்துக்கணுன்னா நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய துணையை அதிகமாக நாட வேண்டும், அவருடைய உதவியை அதிகமாக நாட வேண்டும், அவரோடு கூட நம்ம அதிகமாக பேச வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த கடைசி காலகட்டத்தில் இந்த உலகத்தில் நாம் ஒரு அநீதியான உலகத்தில் கடந்து போய் கொண்டு இருக்கிறோம். இதில் பரிசுத்தம் என்ற ஒன்றை நாம் இந்த உலகத்தில் இனி வருகிற நாட்களில் தேடவே முடியாது. ஸோ அதுக்காகவே கர்த்தர் சொல்கிறார், ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை நீ வாழணுமா, ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு ஜீவியத்தை நீ வாழணும்னு நீ நினச்சின்னா பரிசுத்த ஆவியானவருடைய துணையை அதிகமாக நீ நாட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்குறாருங்க. ஸோ இந்த வார்த்தையை நீங்கள் நினைவில் வைத்துக்கொண்டு அதிகமாக ஆவியானவரோடு கூட நீங்கள் இணைந்து செயல்பட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறார், நினைப்பூட்டுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் உங்களை நெருக்கி ஏவுகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தையை உங்களுடைய இருதயத்தில் வைத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் அதிகமாக ஜெபிக்க, வல்லமையாக ஜெபிக்க ஆவியானவர் உங்களுக்கு துணை செய்வாராக என்று சொல்லி நான் உங்களுக்காக ஆசீர்வதித்து உங்களை நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.